ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி முருகனுக்கு பிடிச்ச திருப்பாகம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் பார்த்துங்க. நான் இந்த மெஷரிங் கப் எடுத்திருக்கேன், ஓகேவா? இது வந்து 1/3 கப், ஓகேவா? இதில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது எடுத்துக்கிட்டீங்களோ அந்த கப்பை மெஷர் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 1 கப் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் 1.5 கப்பு பால் எடுத்திருக்கேன், ஓகேவா? இதில் வந்து 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். இதே மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜீனியோட அளவு கம்மியானால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ முந்திரி பருப்பு எடுத்த அதே அளவு வந்து கடலை மாவு. இது வந்து நான் ஹோம்மேடாக ரெடி பண்ண கடலை மாவு, ஓகேவா? இதையும் எடுத்துருக்கேன், ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை தவிர்த்து இதுக்கு நமக்கு ஏலக்காய் தேவைன்னா போட்டுக்கலாம். சில பேருக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது. நான் வந்து ரொம்ப கம்மியாக 2 ஏலக்காய் இடித்து போகிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஓகேவா? இந்த 5 இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு தேவையானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 1 கப் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு வந்து முந்திரி பருப்பை கிரைண்ட் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு பண்ணால் போதும், இதை தாண்டி பண்ண வேணாம். இதை நான் வந்து இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பாகம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. ஓகேவா? இந்த கீ வந்து மெல்ட் ஆகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அளவு கடலை மாவு, அதை வந்து இதை சேர்த்து வறுத்துக்கணும், ஓகேவா? கட்டிப்படாமல் இனிமேல் வறுத்துக்கிட்டிங்களா, அதில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றுவோம், ஓகேவா? பாலை ஊற்றி இந்த கட்டி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது பண்ணி விடுங்க. நல்லா சிம்மில் வச்சே செய்யுங்க, ஏன்னா இண்டக்ஷன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். கட்டிப்படாமல் இது எல்லாத்தையும் கரைச்சி விடுங்க. இப்போ நம்ம கிராஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்குங்க. இது மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். ஓகேவா? அதாவது வெந்து வருது. இதுமாரி ஒட்டாமல் வருதா? இதுமாரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஜீனியை சேர்த்துக்கோங்க, ஓகேவா? ஜீனி வந்து உங்களோட விஷ் தான், ஓகேவா? ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும். தேவையான நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும் ஜீனி, அப்போதான் தளதளப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கட்டி அப்படியே ஜீனி போட்டோடனே மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வரும், ஓகேவா? ஒட்டாமல் வரும், ஓகேவா? இன்னும் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். கடைசியில் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம இறக்க போகிறோம். நல்லா ஒட்டாமல் வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி வரும், ஓகேவா? ஒட்டாமல் நெய் பிரியுது பாருங்கள். நம்ம போட்டு நெய் வந்து பிரிஞ்சு வெளில வருது. இப்போ வந்து நான் 2 ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துருக்கேன், ஓகேவா? நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டாலும் போட்டுக்கலாம், ஓகேவா? எனக்கு வந்து ஏலக்காய் தூள் போடுறது பிடிக்காதனால நான் ஏலக்காய் வந்து 2 இடித்து சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பாகத்தோட கன்சிஸ்டன்சி கடைசியில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து திருப்பாகத்தோட கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு திருப்பாகம் வந்து ரெடி ஆகிட்டு. வாங்க சர்வ் பண்ணலாம். திருப்பாகத்துக்கு 4 ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். சர்வ் பண்ணும்போது அதை வந்து க்ரஷ் பண்ணி போட போகிறோம், ஓகேவா?
நம்ம பாதாமை கர்ஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணுவோம். வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். திருப்பாகம் வச்சாச்சு, மேலே நட்ஸ் போட்டாச்சு. வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? தேங்க்யூ.